வெளியே நல்ல கிறிஸ்பியா அண்ட் உள்ள நல்ல ஜூஸியா இருக்கிற இந்த சிக்கன் டோனட்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்னே சொல்லுவேன். நல்ல மேரினேட் பண்ண சிக்கனை டோனட் ஷேப்ல ரெடி பண்ணி ஸ்லோவா ஃப்ரை பண்ணா டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ல போகும். ஸோ இன்னைக்கு நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சிக்கன் டோனட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் ஒரு 1/2 லெமன் ஜூஸ், 2 பிரெட் ஸ்லைசஸ், மொசரேலா சீஸ், பிரெட் க்ரம்ஸ் அண்ட் ஒரு வேக வச்சு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை அண்ட் 1/4 கப் அளவுக்கு பால். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனோட ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் இந்த சிக்கன் டோனட்டுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு இதோடு சேர்த்துக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைசஸ், 1/2 லெமன் ஜூஸ் அண்ட் மொசரேலா சீஸ். அவ்வளோதான். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றா சேர்த்துட்டு மிக்சியில் நம்ம ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு 1-2 கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட்டிங்க்கு ஒரு முட்டை, 1/4 கப் அளவுக்கு பால், கொஞ்சோண்டு உப்பு அண்ட் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் டோனட் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சிக்கன் மிக்சரில் இருக்க ஸ்மால் போர்ஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையாலே நல்லா பால் ஷேப் கொடுத்துட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃப்ளாட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் விரலாலேயே நல்ல சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அழகாக அந்த டோனட் ஷேப் கிடச்சிரும். பட் இது நம்ம டேரெக்டாக கோட் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு டோனட் ஷேப் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணுறப்ப ஷேப் மாறாமல் இருக்கும். இப்போ ஒவ்வொரு டோனட்ஸுமே நம்ம எக்கு கோட்டிங்கில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி 2 பக்கமே நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு அகெயின் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா டோனட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டோனட்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு அஞ்சலியோட கோல்டு ப்ரெஸ்டு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கோல்டு ப்ரெஸ்டு நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் சிக்கன் ரொம்ப லைட்டாகவும் அண்ட் சூப்பர் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அண்ட் நல்லெண்ணெய் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஃப்ரைட் ஸ்நாக்ஸை கில்ட் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். டோனட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒன்ஸ் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அஞ்சலி நல்லெண்ணெயை தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டோனட்ஸாக இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்லோவாக ஃப்ரை ஆகும்போது நல்லா சாஃப்டாக இருந்த டோனட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லெண்ணெயில் இந்த டோனட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலே அப்சர்வ் ஆகாமல் டோனட்ஸ் க்ளீனாக ஃப்ரை ஆகி இதோட கலரும் டெக்ஸ்சரும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ப்ரௌன் ஷேடும் க்ரன்ச்சி ஃபினிஷும் பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஃப்ரைட் ஸ்நாக் மட்டும் சொல்ல முடியாது. இது அஞ்சலி நல்லெண்ணெயிலிருந்து வர பியூர் அண்ட் ஹெல்தி எக்ஸ்பீரியன்ஸ். வெளியே நல்ல கிறிஸ்பி அண்ட் உள்ள நல்ல சாஃப்டான இந்த சிக்கன் டோனட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அஞ்சலி நல்லெண்ணெய் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.